என்னாச்சு ப்ரோ? பேக் எடுத்துட்டு போயிடுச்சா குரங்கு? எங்க பேக் எடுத்துட்டு போயிடுச்சு காய்ஸ். ஏய் நம்ம பேக்லாம் ரூம்ல இருக்குடா. அதான் பாருங்க குரங்கு வந்து பேக் எடுத்துட்டு போயிடுச்சுங்க காய்ஸ். அதனாலதான் இப்போ வந்து எல்லாம் ஏறி நின்றுட்டு இருக்காங்க குரங்கு பிடிக்கிறதுக்கு. பேகை கீழே போடு. ஹாய் ஜிடி ஃபேமிலி, நான் உங்கள் கிரி பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ட்ராவல் பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, தமிழில் பார்த்த மாதிரி கொடைக்கானல் தாங்க போக போகிறோம். ஸோ நான் என்னென்ன வண்டியில் போக போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஓகேங்களா, மொத்தம் 3 வண்டியில் போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னாகவும் சம்மர் ரைடு தான் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, சம்மரில் ரைடு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, போய் பார்ப்போம். நம்ம இன்னும் ஒரு தடவை கூட கொடைக்கானல் போகல. ஸோ ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கொடைக்கானல் போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி ட்ராவல் வீடியோ, பைக் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகேங்களா, பக்கத்தில் பெல் ஐக்கான் நாளில் இருக்கும், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு என்னென்ன பைக்கு நான் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ரைடருங்க. ரெண்டாவதுல இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட், அதுவும் நம்மளோட தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மூணாவதுல இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா N160ங்க. இது வந்து நம்ம அஜய் ப்ரோவோட வண்டி. ஸோ இந்த 3 வண்டியில் தாங்க நம்ம கொடைக்கானல் ட்ரிப் அடிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்க போகுது. ஓகேங்களா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். ஜிடி ஃபேம், இப்போ நம்ம எதெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஹெல்மெட்டுங்க, அதுக்கப்புறம் 2 வண்டி, அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ஃபோனு, அதான் நம்ம மைக்கும் யூஸ் பண்ணுவோம், மோட்டோ விளாகிங் செட்டப்பு, நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறமா ரைடிங் க்ளவுஸு 2 எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்சிபி பனியன் 1 ஜெர்சி 1, அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு பேண்ட்டு, அவ்வளோதாங்க. குட் மார்னிங் ஜிடி ஃபேம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2 வண்டி அங்கே நிற்கிதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஓகேங்களா, சாமி கும்பிட்டு நான் அப்படியே மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா பழனி ரோட்டில் அழுத்தி பிடிச்சி போயிட்டுருக்கோங்க. ஸோ நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடஞ்சி போச்சுங்க. ஸோ அதனால தான் நம்மளால் மோட்டோ விளாகிங் ஆங்கிளில் அவங்களால காட்ட முடியல. ஸோ அது நம்ம கூடிய சீக்கிரமாக கேமரா வாங்கிடுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இதுவே அடிக்கடி நம்ம மோட்டோ விளாகிங் செட் பண்ணி நம்ம அந்த இது வாங்குற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஜிடி ஃபேம், நான் அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக கொடைக்கானலில் போய் கண்டினியூ பண்ணுறேன். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்லா திருகுன்னு திருகணும். போலாம், ரைட். ஏறிட்டு இருக்கிறோம் கைஸ். பாருங்க, பசங்க முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. கைஸ், கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து மலை ஏறிட்டுருக்குறோம். ஸோ ரொம்பவே கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நம்ம மலை ஏற போகிறோங்க. உண்மையாலுமே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க கொடைக்கானல். ஒவ்வொரு மவுண்டன்ஸும் பார்க்கல ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வியூ தாங்க சூப்பராகவே இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இன்னும் கொடைக்கானல் இன்னும் வரதுக்கு விசிட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா
கண்டிப்பாக கொடைக்கானல் வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்களே இப்போ எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது ஒர்த்து தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக கொடைக்கானல் கிளம்பி வந்துடுங்க கைஸ். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பாருங்கள், சில்வர் ஃபால்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஓரளவுக்கு தான் தண்ணி ஓடிட்டுருக்கு. சார் உங்களுக்கு கொடைக்கானல் ஏதாச்சும் லோ பட்ஜெட்டில் ரூம் தெரியுமா? சார் உங்களை தான் சார். இங்கே பாருங்கள், ஜிடி ஃபேம் இப்போ கொடைக்கானல் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டே தான் எடுக்க போகிறோம். எந்த ரூம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாங்களேன். இப்போ வந்து 2 ரூம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நமக்கு லிஃப்ட்டு கொடுத்த அண்ணா வந்து அவர் தாங்க இங்கே ரூம் பிடிச்சி கொடுத்தாரு. ஸோ ஓகேங்களா, இங்கே வந்து 2 ரூம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கிற ரூம் தான், 1500 வாங்க. ஸோ ஓகேங்களா, நான் ரூமை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா வாங்க. ஜிடி ஃபேம் இதான் அந்த ரூமு பாருங்கள். சிங்கிள் பெட்டு தான். ஆனால் நாங்கள் 5 பேர் இருக்கிறனால கீழே வந்து படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு கேட்டிருக்கோம், அது தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது டாய்லெட்டுங்க. டாய்லெட் நல்லா க்ளீனாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, கபோர்டு ஒன்றும் இல்லை. இது வந்து கிச்சன். ஆனால் கிச்சனில் ஒன்றுமே இல்லை, தண்ணி மாரி தான், தண்ணியும் வரலைங்க. ஓகே ஜிடி ஃபேம், இந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 1500 ஜிடி ஃபேம். ஒரு வழியாக ரூமில் வந்து படுத்தாச்சுங்க. அடுத்து அப்படியே சாப்பிட போகிறதா, சாப்பிட போகிறோம். ஜிடி ஃபேம் மேகி 50 ரூபா கைஸ். ஜிடி ஃபேம் மேகியோட டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சூடாக இருக்குது கைஸ், பாருங்கள் சாப்பிட்டு சொல்கிறேன். எவ்வளோ சொன்னீங்க? 60 நல்லா இருக்குங்க காய்ஸ். இப்போ ரைடர் கிளம்பிட்டாரு, கிரி ரைடர். காய்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா குணா கேவுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ டிராஃபிக்குங்க ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. நாங்கள் பைக்கில் வந்தோம்னா நல்ல வேலைங்க, பூந்து போயிட்டோம். ஸோ காரில் வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சிருக்கும். அன்றைக்கி குணா கேவுக்கே 6 மணிக்கு தான் போயிருப்போம். ஃபேம் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 ஆகுதுங்க. ஸோ இப்போ நம்ம குணா கேவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். கைஸ் குணா கேவ் வந்து ரீச் ஆயாச்சு. பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. வர்றதுக்கு கொஞ்சம் டிராஃபிக், சக்க டிராஃபிக். குணா கேவ் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். இப்போ உள்ளே போக போகிறோம், வாங்க உள்ளே போகலாம். ஒன்று வாங்கிக்கோங்க ப்ரோ. குணா கேவுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. பாருங்க கூட்டத்தை பாருங்க எவ்வளோ பேருன்னு. வர்ற வழியில் சக்க டிராஃபிக் கைஸ். நீங்கள் பஸ்லலாம் வந்தீங்கன்னா முடிஞ்சிட்டீங்க. 2 நாள் ஆகும் பார்க்கறதுக்கு குணா கேவுக்குள்ளே வரணும்னா. அவ்வளோ பைக்கில் வந்தனால தப்பிச்சு வச்சு கைஸ். பாருங்க ஒருத்தர் பேண்ட்டை, எவ்வளோ பெரிய பேண்ட், சாக்கு பேண்ட் போட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க அவுதுங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பாருங்க கைஸ், பேண்ட் எவ்வளோ பெருசு போட்டிருக்கான் பாருங்க கைஸ். கேரளா ஸ்டைல் பேண்ட் கைஸ். மரம்லாம் பாருங்க கைஸ், சக்க பெருசாக இருக்குது. என்னாச்சு ப்ரோ? பேக் எடுத்துட்டு போயிடுச்சா குரங்கு? எங்க பேக் எடுத்துட்டு போயிடுச்சு கைஸ். ஏய் நம்ம பேக்லாம் ரூம்ல இருக்குடா. அதான் பாருங்க குரங்கு வந்து பேக் எடுத்துட்டு போயிடுச்சுங்க கைஸ். அதனாலதான் இப்போ வந்து எல்லாம் ஏறி நின்றுட்டு இருக்காங்க குரங்கு பிடிக்கிறதுக்கு. பேகை கீழே போடு. பேகை கீழே போட மாட்டேது கைஸ். நான் பேகை கையில் வச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கைஸ் பேகை கீழே போட மாட்டேது, குரங்கு எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ குரங்கு போட்டுருன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க, எல்லாம் கத்துறாங்க. என்ன கதைன்னு தெரில, என்ன போகுதுன்னு, கீழே போடுமா என்னன்னு தெரிலங்க.
சரிங்க, அதை அவங்க பார்த்துக்கணும். நம்ம உள்ள போய் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். படத்தில் வர்றது அங்கே இருக்கு பாருங்க ப்ரோ. அங்கே இருக்குது, வாங்க கிட்ட போயிட்டு பார்ப்போம். சக்க கூட்டமாக இருக்குது குணா கேவில். பாருங்க அஜய் ப்ரோலாம் வந்துட்டு இருக்காரு. அஜய் ப்ரோ, நீங்கள் ஏதாவது கருத்து? சரியான கூட்டம். பஸ்ஸில் வந்துட்டீங்கன்னா தனியாக போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 நாள் ஆகும் பார்த்து அப்படியே டிராஃபிக்கில் வர்றதுக்கு. அவ்வளோ டிராஃபிக்கு, நிறையா போலீஸ் இருக்காங்க உங்களை டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ பஸ்ஸில் வராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா 2 வீலரில் வந்துடுங்க. அதான் கைஸ் சூப்பராக இருக்கும். சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றி பார்ப்போம். வந்தாச்சு, நம்ம பார்க்க வந்தது இந்த வேருக்கு தான் கைஸ். இந்த வேறு அந்த கம்பி தான், அந்த வேறு. அதுக்கப்புறம் கௌதம் வந்து உள்ளே போகிறானாமா. கௌதமே, நீ அந்த இதுக்குள்ளே இறங்குறப்ப எல்லாரும் வந்துருங்க. நீ வந்து குழிக்குள்ள விழுகிற. கௌதம் நம்ம கயிறு கட்டி உள்ளே இறக்குறோம், ஓகேவா? கௌதம் தான் உள்ள இறக்குறோம். இல்லை கௌதம் தான் உள்ளே போகிறான். ரைஸ் வேறு பாருங்க. அவனை காப்பாற்ற போகிறேன். நான்லாம் போக மாட்டேன். நான் காப்பாற்ற போகிறேன். வேறு வேரில் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுப்போம். மேலே போகலாம். காய்ஸ், குணா கேவை முடிச்சுட்டு அடுத்து வேறு ஸ்பாட் தேடிட்டு இருக்காங்க. அதுவுமே அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஜிடி ஃபேம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா குணா கேவை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா டயர்டாக இருக்குதுங்க, ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சுங்க. சரி, நான் ரூமுக்கு போயிட்டு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஜிடி ஃபேம், நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 1500ரூவாங்க. ஸோ 1500ரூவா ஒரு சிங்கிள் பெட் இருந்துச்சு. நாங்கள் மொத்தம் 5 பேருக்குனால இன்னொரு பெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். அதுக்கு சேர்த்து 2000ரூவாங்க சேர்த்து. ஸோ இப்போ 10 மணிக்கு செக் அவுட் சொல்லியிருக்காங்க. இப்போ மணி 9 ஆச்சு. இப்படி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். என்னடா கிரி, ரூமுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன். ஸோ என்னடா இப்போ செக் அவுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் ஃபுல் கதையை சொல்கிறேன். நம்ம குணா கேவ் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வந்துருக்கோம். ஸோ வந்தவொடனே படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை எந்திரிச்சேங்க. அது வந்து நைட்டு 12 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 12 மணிக்கு எந்திரிச்சிட்டு வெளியே போய் பார்த்தேன், ரொம்பவே குளிர்ச்சு. ஸோ மறுபடியும் வந்து படுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து எந்திரிச்சோம். 8 மணிக்கு எந்திரிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து 9 மணிக்கு எடுத்தது. ஸோ இதுதாங்க நடந்துச்சு. நம்ம ட்ரிப்பு வந்துட்டு தூங்கிட்டு தான் இருந்திருக்கோம், அந்த காமெடி மாதிரி. ஜிடி ஃபேம், நாங்கள் கொடைக்கானல் வந்ததில் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம். ஆனால் நாங்கள் சுற்றி பார்த்த இடங்கும் போது குணா கேவு, அதுக்கப்புறம் சில்வர் ஃபால்ஸ் மட்டும்தாங்க நாங்கள் உருப்படியாக சுற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் கொடைக்கானல் வந்து ரூம் எடுத்து தான் தூங்கியிருக்கோம். அதுதான் ஒன்று தான் இது. ஸோ நல்லா இருந்துச்சுங்க கொடைக்கானல், ஜாலியாக இருந்துச்சு. ஓகேங்களா ஜிடி ஃபேம், அவ்வளோதான். ரூமை வந்து காலி பண்ண போகிறோம். அடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் நாங்கள் வந்து மாதிரி ட்ராவல் வீடியோஸ் வரும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.